ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ எல்லாமே எல்லாம் கேட்குறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து தேனியிலேருந்து வந்து நம்ம விருதுநகர் பிரான்ச் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து எவ்வளோ கிராஃப்ட் பண்ணால் 4000 கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவரோட டோனருமே நல்லா இருந்தனால அட்டகாசமாக ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அவர் வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு வாங்க, நம்ம மற்ற எல்லாம் பேசலாம். ஸோ வீடியோ பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, ஸோ நம்ம லாஸ்ட்டு போட்ட வீடியோஸ் எல்லாத்துக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து ரொம்பவே ரஷ்ஷாக போயிட்டுருக்கு. நம்ம கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து எங்களை வந்து ரொம்ப பிஸியாக ஆக்குப்பைடாக வச்சுருக்கீங்க. அது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் கவுன்சிலிங் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மீட் பண்ணுறோம். ஸோ அவங்கள்ட்ட பேசும்போது என்ன ஒரு விஷயம் நல்லா தெரியுதுன்னா, அது முடி கொட்டுறதும் பால்னஸ் ஆகிறது வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய பிரச்சனை நினைக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து தயவு செஞ்சு நினைக்க வேணாம். ஸோ வந்து லைஃப்பில் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். ஸோ யாராக இருந்தாலும் சரி. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா என்கிட்ட காசு இல்லை ப்ரோ, நாங்களாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க நினைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணுறதுக்கான இது இல்லைன்னா நம்ம வந்து இஎம்ஐ வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து நாங்கள் வச்சுருந்தோம். பட் இருந்தாலுமே வந்து சிவில் ஸ்கோர் இல்லாதனால பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிளிக் ஆகலை. அதாவது ஒரு 100 பேர்த்தில் ஒரு 90 பேருக்கு மட்டும்தான் வந்து இஎம்ஐ வந்து சரி 90 பேர்த்துக்கு ஆகலை, 10 பேர்த்துக்கு மட்டும் தான் இஎம்ஐ ஆகுது. சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது அதை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருக்காங்க. ஸோ ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சிவில் ஸ்கோர் இருக்காது இல்லையா? ஸோ சேலரி வந்து கிரெடிட்டாக இருக்காது. ஸோ அவங்க அக்கௌண்ட்ஸில் வந்து ட்ரான்சாக்ஷன் எதுவுமே நடந்துருக்காது. ஸோ அப்படிங்கும்போது எப்படி சிவில் ஸ்கோர் இருக்கும்? சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அமௌண்ட்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் லேட்டாக கூட பண்ணிக்கோங்க, அமௌண்ட்டு சேவ் பண்ணி கூட பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ் யார்ட்டாச்சும் கிரெடிட் கார்டு இருந்தால் அந்த கார்டு வந்து வாங்கி நம்ம இதில் ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து பேங்க்கில் இஎம்ஐயாக கம்ப்ளீட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கிட்டே யார்கிட்ட வந்து அது கிரெடிட் கார்டு வாங்கினீங்களோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் மந்த்லி பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதான் ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்மகிட்ட. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பால்னஸ் வச்சு எதுவுமே கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு 6 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கான வந்து சொல்யூஷன் வந்து ப்ராப்பராக வந்து சவுத் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து சவுத் இந்தியாவில் வந்து முதல் லான்ச் பண்ணோம். ஸோ ஹை டென்சிட்டி லான்ச் பண்ணோம். ஸோ நேச்சுரல் ஹேர் லைன் வந்து காமிச்சோம். ஸோ வித் டெம்பரல் இப்போ வந்து வித்தவுட் மெனாசில் வித்தவுட் பயோட்டிக் சப்ளிமெண்ட் வந்து ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னை வரைக்குமே வந்து நாங்கள் எந்த ஒரு பேஷண்ட்ஸுமே வந்து மெனாஸை ரெஃபர் பண்ணதில்லை. ஸோ எந்த கிளினிக்லேயும் இல்லாத ஒரு பெரிய ப்ளஸ்ஸு வந்து நம்ம கிளினிக்கில் மட்டும்தான் இருக்குது. அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்களா, எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ ப்ராடக்ட் ஏன் சஜஸ்ட் பண்ண மாட்டோம்னா, ஸோ அது எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த மெனாசில் வந்து 110 ரூபாய்க்கே கிடைக்குது. ஆனால் சேல் பண்ணுறது வந்து 700 சேல் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் அதை எடுக்கிறாங்க பாருங்கள். அது நீங்கள் யூஸ் பண்ணால் திரும்ப விட்டிங்கன்னா அது கொட்டிடும். ஸோ அதனால தான் வந்து நான் அடிக்கடி வீடியோவில் சொல்கிறேன், அது மட்டும்தான். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணோம், ஏதாவது ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்களா, மெடிசின்ஸ் கொடுக்குறாங்களா, ஸோ எல்லாமே வந்து ஃபுல்லாக முதல்ல கேட்டுட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டும்போது எவ்வளோ ப்ராப்பராக வந்து எல்லா பில்டர்ஸும் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் யார் யாரெல்லாம் பண்ணுவாங்களோ அவங்களாம் போயிட்டு கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணி தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. வந்து எது நல்லாயிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெட்டராகவே ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இதோட வீடியோஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வந்து புது ரிசல்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து நம்மளோட ரிசல்ட்ஸ் வீடியோ கொடுத்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நம்ம ஃப்ரீ டைமில் வீடியோ பேசி வீடியோ எடிட் பண்ணி ஸோ பிஃபோர் ஆஃப்டர் எல்லாமே போட்டு இனி வருங்காலங்களில் ரெகுலராக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து ரீல்ஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தமிழன் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாலும் வந்துடும், டிஹெச்டி ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாலும் வந்துடும். ஸோ நம்மளோட வீடியோஸாக போயிட்டுருக்கு இன்ஸ்டாகிராமில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.